நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் கைதிகளுக்கான தனி சிகிச்சை பிரிவான இல்லவாசிகள் சிகிச்சை கட்டிடத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறையின் நீண்ட நாள் கோரிக்கையான இல்லவாசிகளின் சிகிச்சை மைய வார்டு நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் திறக்கப்பட்டது. இதனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறும்போது, சிறைவாசிகள் மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் நேரம் இந்த இல்லவாசிகள் சிகிச்சை வார்டில் வந்து சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். இந்த வார்டில் 9 படுக்கைகள் உள்ளன. வார்டு முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு உள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் பணிபுரியும் காவலர்கள் மற்றும் மருத்துவர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டு உள்ளது. முழுக்க பாதுகாப்பு வசதியுடன் இந்த இல்லவாசிகள் சிகிச்சை வார்டு திறக்கப்பட்டு உள்ளதாக எஸ்பி தெரிவித்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 3 சிறை கைதிகள் இந்த வார்டில் அனுமதிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக ஊர்காவல் கண்காணிப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 721 கிராமங்களில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் பொதுமக்கள் குற்ற சம்பவங்கள் குறித்து கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணிற்கு தகவல்களை தெரிவித்து வருகின்றனர். இதனால் மாவட்டத்தில் குற்ற சம்பவங்கள் வெகுவாக குறைந்துள்ளது. தலைக்கவசம் அணிவது மாவட்டத்தில் அதிகரித்து உள்ளது. காவல்துறையினரும் தலைக்கவசம் நிச்சயம் அணிய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதன் மூலம் சாலை விபத்தில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை குறைந்ததாக தெரிவித்தார். போதைப் பொருளுக்கு எதிராக தீவிரமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதால் கடந்த 15 தினங்களுக்குள் 30க்கும் மேற்பட்டோர் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனால் கஞ்சா விற்பனை, கஞ்சா கடத்தலின் பின்னணியில் இருக்கும் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களும் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு கனிம வளங்கள் ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் ராமலட்சுமி மற்றும் டாக்டர்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறையின் நீண்ட நாள் கோரிக்கையான இல்லவாசிகள் சிகிச்சை வார்டு மையமானது இன்று திறக்கப்பட்டுள்ளது. சிறைவாசிகள் மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் நேரத்தில் இந்த இல்லவாசிகள் சிகிச்சை வார்டில் சிகிச்சை அளிக்கப்படும். இதில் டோட்டலா 9 பெட்ஸ் இருக்கு. முழுவதும் சிசிடிவி கேமரா 8 சிசிடிவி கேமராஸோட கண்காணிப்பில் இந்த இல்லவாசிகள் சிகிச்சை வார்டு மையம் செயல்படும். இதில் போலீஸும் சரி, ஸ்டாஃப்ஸும் சரி, அவங்களுக்கு தேவையான ஓய்வு வசதி எல்லாம் செய்து தரப்பட்டுள்ளது. முழுவதும் ஒரு பாதுகாப்பு வசதியுடன் இந்த இல்லவாசிகள் சிகிச்சை வார்டு திறக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சிறைவாசிகளுக்கு மருத்துவ தேவை உள்ள போது இங்க வைத்து சிகிச்சை அளிப்பதற்கு ஒரு உதவியாக அமையும். அதற்காக இந்த நம்ம மருத்துவ முதல்வர் ஏஎஸ்பி அவங்களுக்கும் இந்த கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாக என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபுல்லா கிரில் கேட் போட்டிருக்கோம். எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு ஃபுல்லா நம்ம சேஃப்டிஸ் எல்லாமே ஸ்டடி பண்ணி தான் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாவே எல்லா இடத்துலயுமே கிரில் கேட் இருக்கிறதுனால முழுவதும் பாதுகாப்பாக உள்ளது. அது இல்லாம சிசிடிவி கேமராஸ் 8 சிசிடிவி கேமராஸ் 24/7 செயல்படும். அட்மிட் 3 பேர் இருக்காங்க. இப்ப ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இப்போ குற்றங்களை தடுப்பதற்காக தான் இப்போ நம்ம ஊர்காவல் கண்காணிப்பு திட்டம் சொல்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கோம். இப்போ 721 கிராமங்கள்ல முழுவதுமா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் நிறைய இடங்கள்ல அந்த போன் நம்பர்ல கன்சர்ன் அந்த ஊர்காவல் திட்ட அதிகாரிக்கு தகவல் தராங்க. இந்த தகவல் தரும்போது இப்போ கூட ரீசெண்டா கூட ஒரு தெப்டி கேஸ்ல ஒரு 6 மாடு கண்டுபிடித்தோம். அட்டு கேஸ் போட்டோம்னாலும் சரி, கஞ்சா போன்ற போதைப் பொருள் குறித்தும் சரி ஒண்ணுக்குடன் தகவல் தராங்க. அதனால பொதுமக்கள் நிறைய தகவல் தரதுனால குற்றங்கள் 50% மேல கணிசமா குறைந்துள்ளது. விபத்துக்கள் ஃபேட்டல் ஆக்சிடென்ட் பொறுத்த வரைக்கும் 60% நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயர் டேட்டா, இந்த வருஷம் டேட்டாஸ் பார்க்கும்போது டிராபிக் ரெகுலேஷனும் பிளஸ் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கூட பார்த்துருப்பீங்க, நோ ஹெல்மெட் நோ என்ட்ரின்னு சொல்லிட்டு எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டியூட்லயும் சரி ஹெல்மெட் போடாத யாருமே உள்ள அலோவ் பண்றது கிடையாது. ஈவன் போலீஸ் ஸ்டேஷனும் சரி, எல்லா இடத்துலையும் சரி ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் பிளஸ் எஜுகேஷன் கொடுக்கறதுனால இந்த டிராபிக் ஆக்சிடென்ட் ஃபேட்டல் கணிசமா ரெடியூஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா போலீஸ் 24/7 3 ஷிஃப்ட்ல போலீஸ் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சிசிடிவி கேமராஸ் 8 கேமராஸ் இருக்கு. அதுவும் 24/7 ரன்னிங்ல இருக்கும். அதெல்லாம் ஃபுல்லாவே கிரில் கேட் வச்சு முழுவதுமா ஒரு பாதுகாப்பா இருக்கு.
சார் இவ்வளவு கஞ்சா வந்து நீங்க விரட்டி பிடித்த பிறகு இவ்வளவு கஞ்சா தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து கிடப்பிருக்கு. இல்ல இப்பதான் நம்ம இந்த போதைப் பொருளுக்கு எதிராக தீவிரமா நடவடிக்கை எடுத்துட்டு வந்து சோப்பா 90க்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். கடந்த இந்த 15 நாட்கள்ல மட்டும் ஒரு 30 அக்யூஸ்ட் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்ப கட்டுப்படுத்த அந்த கஞ்சா வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வருதா அது வெளி மாவட்டங்கள் வெளி மாவட்டங்கள்ல இருந்து தான் வருது. ஸோ அது அந்த யார் இருந்து சோர்ஸும் கண்டுபிடிச்சு அவங்களையும் நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ முழுவதுமா கட்டுக்குள்ளதான் இருக்கு. நீங்க சார்ஜ் எடுத்ததுக்கு அப்புறம் கண்டினியூஸ் தனி உணவு கடத்தல் சம்பந்தப்பட்டு நிறைய ஆக்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணீங்க. இப்போ வந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இதை வந்து உங்களுடைய ஆக்ஷன்ஸை வந்து நேர்த்தி செய்யாது. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எல்லாத்துலயும் செக் போஸ்ட் இருக்கு. ஸோ அதனால அது ஒண்ணும் ஜிபிஎஸ் கருவி வச்சு இந்த லாரிகளை கண்காணிக்கிறது அது வந்து பாலிசி மேட்டர் கவர்மெண்ட் டிசைட் பண்ணுவாங்க. நம்ம சட்டத்துக்கு உட்பட்டு என்ன பண்ணுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.